என்ன சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சா? வெத்தலை போடுங்க. கேட்கணுமா? தாத்தா தாத்தா சீக்கிரமா வாங்க. முத்து மாமாவும் சிவா மாமாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறாங்களா? என்னப்பா இது நல்ல நாள் அதுவுமா ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கு. பெரியப்பா நீங்களே சொல்லுங்க. நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்தையும் சொல்லி தானே கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டோம். அவங்கிட்ட நம்ம ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கோமா? அப்ப ஒத்துக்கிட்டு இப்ப கழுத்த இருக்கிறானே இவளா ஒரு நண்படா. இப்போ சொல்றேன், கண்ணம்மா தான் என் பொண்டாட்டி. அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. ஆனா கண்ணம்மாவோட அப்பா உயிரோடு இருக்கப்ப அவர் முன்னாடி மாலை மாத்திட்டா ஒரு கௌரவம்னு எங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க. இதுல என்ன சார் தப்பு இருக்கு சொல்லுங்க சார். இதெல்லாம் பாக்குவத்துல மாத்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருந்தா நீ ஆம்பளடா. விழிஞ்சா கல்யாணம், ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறியே, உனக்கு மனிதாபிமானமே கிடையாது. மனிதாபிமானத்தை பத்தி நீ பேசுறியா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தப்பு பட்டு போயிட்டான்றதுக்காக அவன் ஒட்டுறத வேணாம் சொல்லி இன்ன வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? மனிதாபிமானத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? எங்க குடும்பத்துக்கே பெரியவர் எங்க பெரியப்பா. இவரை அவமானப்படுத்தி போலீஸ் வேன்ல ஏத்துற எங்க அப்பா வந்தாதான் அந்த கல்யாணம் நடக்கும்னா அப்படி ஒரு கல்யாணம் கண்ணம்மாவுக்கு தேவை. தம்பி, அவசரப்பட்டு வார்த்தையை அள்ளி கொட்டாதீங்க. ஆட விடுங்கப்பா. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், இல்லாட்டி மனுஷனே இல்ல. என்னைக்கோ நடந்த கதையை மனசுல வச்சுக்கிட்டு வீண் பிடிவாத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிடாத. அத பத்தி நீ கவலைப்படாத தம்பி. பொண்ணோட அப்பா கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? அவன் வருவா. பெரியப்பா. சிவா, இப்படி கொஞ்சம் வா. என்ன சிவா, நீ போய் உங்க அப்பா கூட்டிட்டு வா. பெரியப்பா என்ன சொல்றீங்க? இவன் இல்லைன்னா 1000 மாப்பிள கிடப்பான். நீ போய் கூட்டிட்டு வர்றியா இல்ல நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? அப்ப நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வரணும். அப்பதான் போய் அப்பா கூட்டிட்டு வருவேன். சரி, வர்றேன். போயிட்டு வரப்பா. போயிட்டு வாப்பா. அப்பா நிச்சயம் வந்துருவீங்கல்ல? என்னை ஏமாத்த மாட்டீங்களே? என்னப்பா இப்படி கேக்குற? என் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? அதுக்கு இல்லப்பா. புரியுதுப்பா. ஆனா நீ மெட்ராஸ்ல பார்த்த சௌந்தர பாண்டியன் இப்ப இல்ல. இப்ப இருக்கிற சௌந்தர பாண்டியன் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குற ஒரு மனுஷன். நான் மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்த காரணமே உங்க எல்லாரையும் பார்க்கணும், உங்களோட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான். மெட்ராஸ்ல இருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்த என்னால இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கருங்குளத்துக்கு வர முடியலன்னா அதுக்கு காரணம் நடந்ததை நானும் மறக்கல, அவங்கள மறந்திருக்க மாட்டாங்கன்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான்ப்பா. இப்ப அவங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி என்னை ஏத்துக்க தயாரா இருக்காங்கன்னு நீ சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிச்சயமா நாளை காலையில கண்ணம்மா கல்யாணத்துக்கு நான் வரேன். எஸ், புறப்படுப்பா. தேங்க்யூப்பா, நான் வரேன். தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. முத்து கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானே, அது கூட பெரிய விஷயம் இல்ல. எங்க குடும்பம் ஒண்ணு சேரத்துக்காக இப்படி ஒரு நாடகமாட ஒத்துழைச்சிங்க, அதுதான் பெரிய விஷயம். தம்பி, இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நாங்கெல்லாம் உதவியா இருந்தோமே அப்படிங்கறத நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. சீக்கிரம் 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 போங்க. என்ன ஆமா, அப்பா வராங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு வரப்ப கூட நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்ல. உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா, சாரிப்பா. இருங்கப்பா, பெரியப்பா கூட்டிட்டு. செல்வி, காமாட்சியத்தையோட பொண்ணு செல்வி. செல்வி, அப்பா பாத்துக்க, பெரியப்பா கூட்டிட்டு வந்துறேன். அப்பா இருங்க. பெரியப்பா, அப்பா வந்திருக்காங்க. பெரியப்பா, நீங்களே வந்து உங்க வாயால அப்பாவை வாங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ்.
கால்ல விழுந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் மன்னிச்சிருவார். ப்ளீஸ் எனக்காகப்பா. இன்ஸ்பெக்டர் சார், சாரி சார், நாங்க இங்க வந்தது உங்க வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக இல்ல. மிஸ்டர் சங்கரபாண்டிய கைது செய்ய. சமீபத்தில் சில தீவிரவாதிகள் பஸ்ல வெடிகுண்டு வச்சு 30 பேர் இறந்தாங்களே, அதுக்கு அவங்க பயன்படுத்திய ஜெலட்டின் குச்சிகள் உங்க பெரியப்பா குவாரில இருந்து சப்ளை ஆகியிருக்கு. அதுக்கு எங்க கிட்ட பலத்த ஆதாரம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நாங்க உங்க பெரியப்பாவை இப்ப கைது செய்யறோம். ஏப்பா, பெரியப்பாவை அவமானப்படுத்துறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு வர ஒத்துக்கிட்டீங்களா? மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலி வந்தீங்களே, இவரு பழி வாங்குறதுக்காக தானா? நீங்க பிச்சு எரிஞ்சிட்டு போன சொந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா குருவி சீக்கிரம் மாதிரில சேர்த்து அது ஒரு நொடியில பிச்சு எரியறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? பாருங்கப்பா, பெரியப்பா பாருங்க, அவர் இந்த தப்பு பண்ணிருப்பாங்க. நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்கப்பா. சிவா, அதை தீர்மானிக்க வேண்டியது கோர்ட். நான் ஒரு போலீஸ்காரன், என் கடமை செய்ய விடு. என்னப்பா பெரிய கடமை? இன்ஸ்பெக்டர், எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. சவுந்தரபாண்டி அவர் கடமையை செய்யட்டும். இந்த வீட்டுல ரத்தனம் இருக்கானே, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னன்னு சொல்றீங்க? ஆமா, அவனு என் மாமனார் மிலிட்டரி அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறாங்க. என் மாமனார் மிலிட்டரி புடிச்சு 2 தட்டு தட்டுனா எல்லா உண்மையும் வந்துடும். ஆமா. ஐயோ அடிக்காதீங்க தம்பி. மரியாதையா சொல்லு, உனக்கு ரத்னத்துக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து சொல்லியா? சொல்லிடுறேன் தம்பி, அடிக்காதீங்க. நான் பாம் செய்யறதுல எக்ஸ்பர்ட். ரத்தனம் பணம் கொடுத்து பாம் செய்ய சொன்னா செஞ்சு கொடுத்தேன். அது தவிர வேற ஒண்ணு எனக்கு தெரியாது தம்பி. என்ன விட்டுங்க தம்பி. தம்பி ரத்னம்! அவனை லாரி எடுத்து கொள்ளுங்கடா. பெரியப்பா, என்ன மன்னிச்சு. என்னப்பா அது? எந்திரிப்பா. உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ உன் கடமை தானே செஞ்ச. இல்லன்னு, நான் மன்னிப்பு கேட்டது இப்ப நடந்த சம்பவத்துக்கு இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சிவா, சீக்கிரம் தாலியை கட்டலாமா, எனக்கு வேலை இருக்கு. இருங்கண்ணே, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வரட்டும். எனக்கு கூட அப்படி சொல்லிக்கணும்னு ஆசைதான். எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் எங்க அப்பன் தான். அவனும் உள்ள கம்பி அடிட்டு இருக்க. எங்க வர போறான்? என்னடா சிவா, 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க எங்க சொந்தக்காரங்களே வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க உங்க சொந்தக்காரங்களே இன்னும் காணா? ஏய் முத்து, ஆ. இந்த பாரு. ஓ, கட்ட வண்டியிலே வர்றாங்களா? ஏப்பா, ஒரு பஸ், காரு, ரயில், பிளைட், ஹெலிகாப்டர் வர இருந்தா சீக்கிரம் வந்துருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வெயிட்டிங்மா.
சொந்த பந்தம் சேர்ந்து இடிச்சு பெரிய தம்பியால தெய்வம் கண்ணை திறந்த வேலை நம்ம பயணம் தொடரும் மேல இங்கே பூமியும் நீரும் ஒன்னாகத்தான் சேர்ந்து இருப்பது போல இனி எப்போதுமே இன்பம் தாண்டா வாழ்க்கை பாத மேல நம்ம வாழ்க்கை பாத மேல. எனக்கு கைய காட்டணும்னு ஆசைதான், இதை விட அது முக்கியமா? அது எல்லாரும் கையெடுத்து கட்டி முடிச்சுங்கப்பா. சொந்த பந்தம் சேர்ந்து இடிச்சு பெரிய தம்பியால இவன் கண்ணை திறந்த வேலை நம்ம பயணம் தொடரும் வேலை இனி பயணம் தொடரும் வேலை.